ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 20, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வருண் காணும்னு வெண்ணிலா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட்டு என்ன இவரை காணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அவன் தண்ணி அடிச்சிட்டு வரான். நான் உன்னை என்ன சொன்னேன், இந்த பூஜை நீ பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு நீ பண்ண அப்படின்னு சண்டை போடுறான் அவள்கிட்ட. உடனே அவளும் நான் உங்களுக்கு தெரியும் தானே, வேணும்னு பண்ணல, அத்தை சொன்னாங்கன்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அம்மா சொன்னால் நீ பண்ணுவியா, நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது இந்த பூஜையை பண்ணால், அதனால் நீ பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு பண்ண அப்படின்னு அவள்கிட்ட சண்டை போடுறான். நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு அவளும் சொல்கிறா. உங்கள் அக்கா தானே அவங்கள தானே எங்கள் அம்மா பூஜை பண்ண சொன்னாங்க. உங்கள் அக்காவுக்கும் துரோகம் பண்ணி எனக்கும் துரோகம் பண்ணி நீ மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில் நீ வர முடியாது, நான் செத்தா கூட உன் கூட நான் வாழ முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி படுத்துடுறான். உடனே இவன் ரொம்ப அழுவுறா. யோசிச்சு இவன் நடந்துக்கிட்டது, இவன் சொன்னது, ஏற்கனவே சொன்னது எல்லாமே யோசித்து அழுதுகிட்ருக்கா. அழுதுகிட்டு ஒரு பேப்பரில் எழுதி, இது மாதிரி மன்னிச்சிடுங்க அத்தை, உங்கள் சாரா தான் அவருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் தான் ஒன்றா வாழணும், நான் அவர் சொல்ல வரதை சரியாக புரிஞ்சிக்காமல் நான் வாழ்க்கையில் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டு போகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை, அவர் நான் சந்தோஷமாக இருக்கணும், அவருக்காக தான், அவர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு போகிறா. இவ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. யாருன்னா பார்த்துட்ருக்கா வான்மதி. என்ன இந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்கா ஹாலில், ஏதோ பேப்பர் வேற எழுதி வச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தவ கீழே இறங்கி அவள் என்ன எழுதியிருக்கான்னு படிக்கிறா. படிச்சுட்டு இவ இது மாதிரி எழுதிட்டு போனால் எனக்கே அழுக வருது, உடனே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, இவ எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணியே எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா, இதே மாதிரி எழுதி வச்சுதான் நான் மாற்றி எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் உட்காந்து வேறு மாதிரி எழுதி கொண்டு ஹாலில் வச்சுட்டு அவள் போயிடுறா. இவங்க நடந்து மெதுவாக இவ அவங்க வீட்டுக்கு போயிடுறா. லேட் நைட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கா, மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு வெண்ணிலா அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா, அவங்கள பார்க்கணும் போல் இருந்துச்சுன்னா நான் கிளம்பி வந்துட்டேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறா வெண்ணிலா. உடனே அவங்க அப்பா, அப்படின்னு இல்லைம்மா, மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமல் வந்திருக்க, தேட மாட்டாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே நீ போய் ரெஸ்ட் எடுமா, காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை போய் படுக்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அண்ணாமலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அண்ணாமலை அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவ இந்த நேரத்தில் வந்திருக்கா, அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறா அவங்க வெண்ணிலா அம்மா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த நேரத்தில் போய் யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்களா, காலைல ஏஞ்சதும் வேலையை நான் ஃபோன் பண்ணுறேன் அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே அவங்களும் போய் படுத்துடுறாங்க. காலைல ஏஞ்சதும் லீலாவதி தட்டுறாங்க கதவை, வருண் ரூம் கதவை தட்டுறாங்க. என்னப்பா காணும், இந்நேரம் எனக்கு காஃபி அவள் தான் கொண்டு தந்து என்னை எழுப்புவா, ஆனால் இவ்வளோ நேரம்லாம் அவள் எழுந்திருக்காமல் இருக்க மாட்டாளே, எங்கே காணும்னு வருண்கிட்ட கேட்கவும், அவன் இங்கே தான் இருப்பான், ஒன்று கிச்சனில் இருப்பா, இல்லை நம்ம வீட்டில் தான் இருப்பா, வேறு எங்கே போயிட போகிறா அவள் அப்படின்னு திரும்பி சொல்கிறான் அவன். இல்லைப்பா, அவள் இப்படிலாம் எங்கேயும் போகிற ஆள் கிடையாதே அப்படின்னு லீலாவதி சொல்கிறா. உடனே வருண் சொல்கிறான், மிஞ்சி போனால் அவள் கோயில் தான் போயிருப்பா, இங்கே தான் இருப்பா, போய் தேடி பார்த்தா தெரியும், வீட்டில் தான் இருக்க போகிறா, வேறு எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லி வருண் சொல்கிறான். உடனே இவளும் மேலே மொட்டை மாடியில் எங்கே பார்த்தாலும் தேடிட்டு வரான். அவள் காணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூமுக்கு போய் அண்ணாமலை கதவை தட்டுறா. அண்ணாமலை வராங்க வெளில. அண்ணாமலை இது மாதிரி வெண்ணிலாவை காணும், வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் பதட்டப்பட்டுக்கிட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடினீங்களான்னு கேட்குறா. ஆமாம் தேடிட்டேன், காணும் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க லீலாவதி. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வான்மதி கௌதம் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வான்மதி ரெடியாக நின்றுட்டுருக்கா. என்ன இன்னும் வெண்ணிலா பற்றி யாரும் தேடாமல் இருக்காங்க, இவ்வளோ தான் வெண்ணிலா மேலே உள்ள பாசமாக இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ தான் இவங்க ரூம்குள்ளே வெண்ணிலாவை காணும், பாத்தியா வான்மதின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லையே, நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், அவளை நான் பார்க்கலையே, என்னாச்சு என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உங்களையும் உங்கள் பையனையும் நான் சும்மா விட மாட்டேன், எங்கள் அப்பா நான் அப்போவே சொன்னேன், பணக்காரன்னு பார்க்காதீங்க, இது மாதிரி வாழ்க்கை நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க
ஆனால் அவர் கேட்காம இங்கே வெண்ணிலா வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறா. இதை பார்த்து இவங்க வந்து மறைச்சிட்டு இவங்களும் நின்றுட்டுருக்காங்க. உடனே லீலாவதி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அப்போல்லாம் அவள் போகிற பொண்ணு கிடையாது, எங்கன்னு தேடி பார்க்கலாம், எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கௌதம் வாடா வந்து தேடுறான்னு சொல்லி லீலாவதி எல்லாரும் கௌதமையும் கூப்பிட்டு போய் போகிறாங்க. அப்போ ஹாலில் வந்து வருண் அப்பா நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்துட்றாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, என்னது இது லெட்டர் இருக்குது, அண்ணாமலை அப்படின்னு கத்துறாரு. அப்போதைக்கு எல்லாத்தையும் படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன லெட்டர் அது, கொடுங்க தம்பி அப்படின்னு லீலாவதி கேட்குறாங்க. லீலாவதி படிக்கிறா சத்தமாக. இது மாதிரி இவ தப்பாக தானே, இவ வந்து வெண்ணிலாவை எழுதி வச்சது வேற, ஆனால் இவ வான்மதி வந்து அவள் எழுதுன மாதிரி தப்பாக கொஞ்சம் கோபமாக எழுதி வச்சுருக்கா. என் வாழ்க்கையை ஏன் கெடுத்தீங்க, உங்கள் பையனோட சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே, நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டு வரல, ஒரு வேலைக்காரியை தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நானும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். சாரா வந்து உங்கள் பையன் வாழ்க்கையில் எப்போ வந்துட்டான்னு தெரிஞ்சோ அவரை பிரித்து என் கூட சேர்த்து வைக்காமல் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. இனிமேல் இந்த குடும்பம் வந்து எனக்கான நான் வாழ்கிறதுக்கான குடும்பம் கிடையாது, நல்ல குடும்பம் கிடையாது, வெளியெல்லாம் பெரிய அண்ணாமலை குடும்பம்னு இதுவாக பேசுகிறாங்க, இது நரகத்துக்கு சமமான ஒரு வீடு அப்படின்னு சொல்லி தப்பாக எழுதி வச்சுருக்காருல அந்த வான்மதி. அதை தான் படிக்கிறாங்க லீலாவதி சத்தமாக. இதெல்லாம் படிக்கிறத கேட்டுட்டு ஷாக்காகி நிற்கிறா அண்ணாமலை. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.